மாலை மணிவண்ண மார்கழி நீராடுவோம் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியே ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் ஓய்ப்பாடுடையனவே சாலப் பெரும்பறை பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளின் இலையாய் அருளேலோரெம்பாவாய். ஒருத்தி மகனாய் பாசுரத்தில் உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் என்கிறார்கள் ஆய்ச்சியர்கள். அதை கேட்ட கண்ணன், இதில் எனக்கு ஒரு சந்தேகம் உண்டு. நம் மீது விருப்பம் என்றால் வேறு ஒன்றையும் விரும்பக்கூடாதே, பிறகு ஏன் இவ்வாறு லோகாயத பொருட்களை கேட்டு நிற்கிறீர்கள் என்றான். அதற்கு ஆய்ச்சியர்கள், பிரானே, உன் திருமுகத்தை கண்டு உன் திருநாமங்களை வாயார சொல்ல துணையாக இருக்கும்படியான நோன்பை பெரியவர்கள் கை கொள்ளச் சொன்னார்கள். அதற்கு தேவைப்படுபவற்றை நீ தந்தருள வேண்டும் என்று பிரார்த்திக்கும் பாசுரம் இது. அடியார் மீது அன்பு கொண்டவனே, நீலமணி நிறத்தை உடையவனே, பிரளய காலத்தின் போது ஆள் இலையில் பள்ளி கொண்டு அகிலம் காத்தவனே, மார்கழி நீராடத்துக்காக உத்தமர்கள் கடைபிடிக்கக்கூடிய முறைகளில் வேண்டியவற்றை கேட்பாயாகில் அவற்றை சொல்லுகிறோம். பூமி உள்ளிட்ட அனைத்து உலகங்களும் நடுகும்படி ஒலி எழுப்பக்கூடியது பாஞ்சஜன்யம். பாலை போன்ற தூய வெண்மை நிறத்தை உடைய அந்த பெரும் சங்கை போலிருக்கும் சங்குகள் வேண்டும். அதிக இடம் கொண்டதும் மிக பெரியனுமான பறைகள் வேண்டும். திருப்பல்லாண்டு பாடுகின்றவர்கள் மங்கள தீபங்கள், கொடிகள், மேற்கட்டியாகிற விதானம் எல்லாம் வேண்டும். எங்கள் நோன்பு நிறைவேற இவற்றை தந்தருள வேண்டும் என்று வேண்டுகிறார்கள் இந்த பாசுரத்தில். நோன்புக்கு இது என்ன பொருள்கள்? பெருமானின் திருப்பள்ளி எழுச்சிக்கு சங்குகள் வேண்டும், புறப்பாடுக்கு பறை வேண்டும். பறை கொட்டி செல்லும் போது எதிரே நின்று திருப்பல்லாண்டு பாட அரையர் வேண்டும். அவ்வாறு பாடுபவர்களும் நாங்களும் ஒருவர் முகம் ஒருவர் கண்டு செல்ல மங்கள தீபம் வேண்டும். நெடுந்தொலைவிலேயே எங்கள் கூட்டத்தை காண வசதியாக கொடி வேண்டும். புறப்பட்டு போகும்போது பனித்தலையின் மீது விழாமல் காக்க ஒரு மேற்கட்டி வேண்டும். இவையே இவர்களின் நோன்புக்கு வேண்டிய பொருள்களாம். வாழ்க வளமுடன். திருப்பள்ளி எழுச்சி பாடல் 6. பப்பர வீட்டிருந்து உணரும் நின் அடியார் பந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும் மைப்புரு கன்னியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா. செப்புரு கமலம் கண் மலரும் தன்வயல் சூழ் திருப்பெருந்துறை சிவபெருமானே, இப்பிறப்பறுத்து எமையாண்டு அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. தன்னை அறிந்து கொண்டவர், உணர்ந்து கொண்டவர், எதையும் அறியாமல் உணராமல் வந்தவர் என எந்த பாகுபாட்டையும் பாராமல் அருளக்கூடியவர் ஈசன் ஒருவரே. சிவத்திடமிருந்து உங்கள் ஆன்மாவை பிரிக்கும் எந்த செயலையும் புறவையும் பொருளையும் முதலில் துறந்து விடுங்கள். அதுதான் துறவு. மற்றபடி புறச்சின்னங்கள் மட்டுமே உங்களை சிவத்திடம் கொண்டு போய் சேர்க்காது. உமையாளின் துணைவனே எம் சிவபெருமானே, சிவந்த தாமரை மலர்கள் நிறைந்த குளிர் வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் அருளும் தலைவனே, சகலருக்கும் முதல்வனே, எம்பெருமானே,
உன்னை வணங்குகின்றோம். உனது அருள் எனும் இன்ப வெள்ளத்தில் திளைத்த பெருந்தகைமை கொண்ட அடியவர்கள் பலரும் இந்த கோயிலில் வந்து குழுமி இருக்கின்றார்கள். இவர்கள் தங்களது குடும்பம், சொந்தம், பந்தம் அனைத்தையும் உதறிவிட்டு நீயே கதி என்று உன்னை காண இங்கு வந்து இருக்கின்றார்கள். கண்ணில் மை தீட்டிய மகளிரும் தாங்கள் அறிந்த வகையில் தங்கள் இயல்புக்கு ஏற்ப உன்னை தரிசிக்க இங்கு கூடி உள்ளார்கள். உன்னை உணர்ந்தவர், உணராதவர் என சகலரும் கூடி உன் திவ்ய தரிசனத்தை காண இங்கு கூடி உள்ளார்கள். இதில் கடையேனாகிய நானும் வந்துள்ளேன். கொஞ்சமும் தகுதியில்லாத என்னையும் இவர்களுள் சேர்த்து கொண்டு தாயை புரிந்து கொள்ளாத இந்த பிறப்பை நீக்கி ஆட்கொள்ள வேண்டும். இதை நீயே செய்ய முடியும் என்பதால் எம்பெருமானே எனக்கு முக்தி நிலை அருள கருணை கூர்ந்து பள்ளி எழுந்தருள வேண்டும். தன்னை அறிந்து கொண்டவர், உணர்ந்து கொண்டவர், எதையும் அறியாமல் உணராமல் வந்தவர் என எந்த பாகுபாட்டையும் பாராமல் அருளக்கூடியவர் ஈசன் ஒருவரே. அவரை பற்றி கொண்டால் பிறப்பறுத்து மோட்ச நிலையை அடையலாம் என்பதையே இந்த பாடலில் சொல்லி இருக்கின்றார் மாணிக்கவாசகர். அறிவது என்றால் என்ன? உணர்வது என்றால் என்ன? தீயை பார்த்து இது தீ என்று அறிந்து கொள்ளலாம். அதன் உஷ்ணத்தை அறிய முடியாது. உணர்ந்துதான் பார்க்க வேண்டும். சூடு தாங்கினால்தான் உஷ்ணத்தை உணர முடியும். அப்படித்தான் எல்லாமே அறிவால் அறிந்து கொள்ள முடியும். அனுபவத்தால் மட்டுமே உணர்ந்து கொள்ள முடியும். ஜடத்தை அறிவது அறிவு, பண்பை அனுபவிப்பது உணர்வு. மாணிக்கவாசகர் தனது பல பாடல்களில் உணர்ந்து உணர்ந்து என்றே பாடுகின்றார். ஏனெனில் சிவத்தை அறிய முடியாது, உணரத்தான் முடியும் என்பதை அதன் மூலம் வெளிப்படுத்துகின்றார். ஒரு லட்டை பற்றி பலவிதமாக சொல்ல முடியும். ஏனெனில் அது ஒரு வஸ்து. அதன் இனிப்பை எப்படி வர்ணிக்க முடியும்? இனிப்பை வார்த்தையால் சொல்ல முடியாது. சுவைத்தால் மட்டுமே இனிப்பை உணர முடியும். அப்படித்தான் சிவமும் எந்த எழுத்திலும் பேச்சிலும் அதை வர்ணித்து விட முடியாது. நம் இன்பத்துக்கு ஏதோ பாடுகின்றோம், எழுதுகின்றோம், பேசுகின்றோம். எல்லா எல்லைகளையும் கடந்து நிற்கும் பேரொளியை காலம், தூரம் அனைத்தையும் கடந்து பேரருளை உள்ளுக்குள் உணர மட்டுமே முடியும் என்பதால் உணர்ந்து கொள்ள முயலுங்கள். அப்படி முடியாவிட்டாலும் கவலை வேண்டாம். அவனை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நிச்சயம் கருணைமிக்க அந்த தெய்வம் ஒரு நாள் உங்களை ஆட்கொள்ள வந்துவிடும் என்கின்றார் மாணிக்கவாசகர். வந்த வாசங்களை நீங்கள் துறந்து விட்டாலும் சரி, குடும்ப சூழலில் சிக்கி கிடந்தாலும் சரி, சிவம் உங்களை ஆட்கொள்ள கருணை கொண்டு விட்டால் போதும். நிச்சயம் அது உங்களுக்கு மோட்சத்தை அளித்துவிடும். இதை வணங்கலாமா, அதை வணங்கலாமா என்ற குழப்பத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் மதியுங்கள். பரம்பொருளான சிவத்தை மட்டுமே பற்றி கொள்ளுங்கள். அது உங்களை நிச்சயம் காக்கும். சிவத்திடமிருந்து உங்கள் ஆன்மாவை பிரிக்கும் எந்த செயலையும், உறவையும், பொருளையும் முதலில் துறந்து விடுங்கள். அதுதான் துறவு. மற்றபடி புறச்சின்னங்கள் மட்டுமே உங்களை சிவத்திடம் கொண்டு போய் சேர்க்காது. பிறகு சிவனை போற்றிக் கொண்டே இருங்கள். அந்த இனிய சூழல் சிவன் அருகே கொண்டு சென்றுவிடும். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.